ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 பயிற்சி 2.1ல் 11ஆம் என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் முழுக்களை இறங்கு வரிசையில் எழுது. பெருசுலேருந்து சிறுசு இறங்கிக்கிட்டே போ. முதல் கணக்கு இறங்கு வரிசையில் முதல்ல மிகை முழுக்களை முதல்ல எழுதுவோம். ஈஸியாக இருக்கிறதுக்காக தனித்தனியாக மிகை முழுக்கள் தனியாக குறை முழுக்கள் தனியாக எழுதிட்டு அப்புறம் சேர்த்துருவோம். மிகை முழுக்களை முதல்ல அண்டர்லைன் பண்ணு. இது 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 இது. இப்போ மொத்தம் எத்தனை எண்? 1 2 3 4 எண் இருக்கு. இறங்கணும் பெருசுலேருந்து சிறுசு. இருக்கிறதுல எது பெருசு? 27. 27 அடுத்து 15 அடுத்து 14 அடுத்து 11. இறங்கிக்கிட்டே போயிடுச்சா? மிகை முழுக்கள். அடுத்து குறை முழுக்கள். இறங்கு வரிசைனா பெருசுல இருந்து சிறுசு. ஆனால் குறை முழுக்கல்ல சிறுசு தான் பெருசு. இதை ஞாபகம் வச்சுக்கோ. இருக்கிறதுல எது சிறுசுன்னு பாரு. இங்கே மொத்தம் எத்தனை குறை முழுக்கள் இருக்கு? 1 2 3. ஸோ -9 பெருசு, அடுத்து -14 பெருசு, அடுத்து -17. குறைஞ்சிக்கிட்டே போ இறங்கு வரிசை. ஓகே, பெரிய எண் தான் லாஸ்ட்டில் வரணும் மைனஸில். இப்போ மொத்தமாக ஜீரோ கொடுத்துருக்காங்க. அந்த ஜீரோவை சென்டரில் போட்டுட்டு இறங்கு வரிசை இங்கில ஜீரோவில் சென்டரில் போட்டு இங்கிட்டு இருந்து அப்படியே பெருசுலேருந்து இங்கிட்டு முதல்ல பாசிட்டிவ் எழுதணும். இங்கே அப்படியே தலைகீழ உள்டாவன். 27 பெருசு, அடுத்து 15 பெருசு, அடுத்து 14 பெருசு, அடுத்து 11 பெருசு, அடுத்து 0, அப்புறம் -9 -14 -17. அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகே, இதுதான் இறங்கு வரிசை. 27 விட 15க்கு இறங்கியிருக்கு. 15 விட 14 குறைச்சி, இதை விட இது குறைச்சி, இதை விட இது குறைச்சி, இதை விட இது குறைச்சி அப்படியே போகும். ஓகே, இப்போ ஏறு வரிசைனா பாசிட்டிவ் இங்கிட்ட இருக்கும், நெகட்டிவ் இங்கே இருக்கும். அதை நான் வச்சு இது இறங்கு வரிசை. செகண்ட் சம் -99 -120 65 -46 78 400 -600. முதல்ல மிகை முழுக்கள். இறங்கு வரிசை. எது மிகை முழு? 65 78 400. இந்த 3 இதை இறங்கு வரிசை. 400 78 65 குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கா? அடுத்து குறை முழு. இறங்கு வரிசையில் குறை முழுக்கள். பெருசு அது சின்ன நம்பர் தான், இருக்கிறதுலையே சின்ன நம்பர் தான் பெருசு இங்கே. ஸோ -46 முதல்ல எழுதிட்டேன். அடுத்து -99, அடுத்து -120 -600. அதாவது நெகட்டிவில் குறையில் கூடிக்கிட்டே போகும். அதுதான் இறங்கு வரிசை. 0 இருக்கா? இல்லை. ஸோ ரெண்டையும் இப்போ சேர்த்துடு. எனவே கொடுக்கப்பட்ட எண்கள் இறங்கு வரிசை. நானூறு 78
65, -46, -99, -120, -600. குறைமுழுக்களில் பெருசு தான் சிறுசு. ஓகே, போக போக குறைஞ்சிக்கிட்டு. 3ஆம் கணக்கு 111, -222, 333, -444, 555, -666, 777, -888. முதல்ல மிகை முழுக்கள் இறங்கு வரிசையில் எதது மிகைன்னு பாருங்க. 111, 333, 555, 777 ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போ இறங்கணும். அப்படியே 777, 555, 333, 111. அதே போல் குறைமுழுக்கு என்னென்ன இருக்குது? -222, -444, -666, -888. ஸோ இதே ஆர்டரில் தான் இறங்கிக்கிட்டே. இதுதான் பெருசு, அதோட இது, அடுத்து இது, அடுத்து இது. குறையில் பெரிய எண் தான் சிறியது. ஓகே, இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதுவோமா? 777, 555, 333, 111, -222, -444, -666, -888. போக போக எண்கள் என்ன செஞ்சுக்கிட்டே போயிருக்கு? குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கு. ப்ளஸில் பெருசுலேருந்து சிறுசு, மைனஸில் சிறுசுலேருந்து பெருசு, நெகட்டிவ். ஓகே.